கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த நாளிலும் நம்ம மீண்டுமாக ஒரு குடும்ப தரிசன கூடுகைக்குள்ள வருவதற்கு தேவன் நமக்கு ஒரு நல்ல கிருபை கொடுத்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் நம் நடுவில் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறது என் அன்பு சகோதரர் கிங் சாலமோன். அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறாங்க. சகோதரன் ஏற்கனவே நம்ம மத்தியில 2 முறை ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்பவும் அவங்களுடைய டைட் ஷெட்யூல் நடுவில் தேவன் இந்த நாளில் மகனை பயன்படுத்தி வருகிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு குருவானவருடைய மகன், ஆனா பிஆர்சியில் வேலைக்கு சேரும் பொழுது அவருக்கு ஆண்டவர் கொடுத்த பாடல் திறனின் அடிப்படையில் அவங்களுடைய மியூசிக் டீம்ல மகனை வேலைக்கு எடுத்தாங்க. ஆனா ஆண்டவரோ தொட்டது, உனக்கு நான் கிருபையாக பாடல் பாடுகின்ற வரங்களை கொடுத்திருக்கும் போது என்ன மகிமைப்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் மகனை தொட்டதன் விளைவாக ஆண்டவருக்குன்னு தன்னை முழுவதுமா அர்ப்பணித்து ஊழியத்தின் பாதையில செயல்படுவதோடு மாத்திரமல்ல, இன்னைக்கும் அரசு போக்குவரத்து கழகத்துல மதுரையில நல்ல உயர்ந்த பதவியில தேவன் வைத்து ஆண்டவருடைய தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு மகனை ஆண்டவர் தெரிந்தெடுத்து உபயோகப்படுத்தி வருகிறார். இந்த லென்த் காலங்கள்ல பல இடங்கள்ல மகனை ஆண்டவர் எடுத்து உபயோகப்படுத்தினாலும் இந்த நாள்ல நம்ம நடுவுல இருப்பது மிகுந்த சந்தோஷம். தேவனுடைய வார்த்தையை அருமையான சகோதரன் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 221வது ஜெம்ஸ் மிஷனரி குடும்ப தரிசன கூடுகையில ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்படியா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறேன். கூடவே இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்த ஏபிஎன்னுக்கும் இந்த இயக்கத்துல இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும்படியா அர்ப்பணித்திருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இது ஒரு மிஷனரி தரிசன குடும்ப ஒரு ஜெபக்கூட்டம் ஆகையால் வேதத்திலிருந்து ஒரு குடும்பத்தை, ஒருவேளை இங்க இருக்கிற எல்லாருமே பலவிதமான பணிகளிலே இருந்தாலும் நிச்சயமாக ஊழியத்திலே நம்மை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோம். அதிகமாய் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற அந்த குடும்பத்தையும் நாம் பலமுறை பல செய்திகளிலே கேட்டிருக்கலாம். பல நேரங்களிலே அதை நாமும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் பிரசங்கம் பண்ணியிருக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு குடும்பம் 1 சாமுவேல் தீர்க்கதரிசி புத்தகம் 25வது அதிகாரம் முழுவதும் அந்த குடும்பத்திற்கான காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொலோசியருக்கு எழுதும் பொழுது சொல்வார், 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல, எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். இந்த ஒரு காரியத்தை அல்லது இந்த பவுலடிகளாருடைய ஆலோசனையை மனதில நிறுத்தி இந்த குடும்பத்தை நாம் பார்க்கும் பொழுது, நாபாலையும் அபிகாயிலையும் நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அது அவருடைய அறியாமை என்று சொல்லலாம். ஆண்டவர் நிறைவாய் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆதியாகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரத்திலேயே அந்த காரியம் வந்து விட்டது. எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்து அது நன்றாய் இருக்கிறது என்று மறுபடியும் பார்த்தார். சோ ஒரு குடும்பத்தை ஆண்டவர் ஏற்படுத்தும் பொழுதே அது நிச்சயமாக நாம் குடும்பமாக இணைக்கப்படுவதற்கு முன்பாகவே நம்முடைய குடும்பம் முழுவதையும் பூரணமான ஆசீர்வாதத்திற்கு நேராய் ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்பதுல எந்த சந்தேகமும் நமக்கு வரவே கூடாது. திரும்பவும் சொல்லுகிறேன், நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களும் அனைத்து நன்மைகளும் தேவனால் பரிபூரணமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தெளிவு இல்லாததினால் தான் பலரும் பலவிதமான ஆசீர்வாதமான எதிர்பார்ப்போடு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியா எடுத்துக்கொண்ட இந்த நாபால் அபிகாயிலுடைய குடும்பம்
நமக்கு இன்றைக்கு ஒரு மாதிரியான ஒரு குடும்பமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறவைகளை நாம் எப்படி மற்றவரோடு பயன்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக தேவன் எந்த எதிர்பார்ப்போடு அவைகளை நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளும்படியாக சில வார்த்தைகளை உங்களோடு பேச பரிசுத்த ஆவியானவர் என்னை பலப்படுத்துவாராக. முதல்ல நாபால் அப்படின்னு சொல்லும் பொழுதே 2 காரியம். மாகோனில் இருக்கிறான். அவனுடைய தொழில் அல்லது அவனுடைய தொழிற்சாலை ஃபேக்டரி கர்மேலிலே இருக்கிறது. 2மே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாகிய காலேபுக்கு கொடுத்தது என்பதை நாம் நிச்சயமாய் அறிந்திருக்கிறோம். என்னாகமம் 13வது அதிகாரத்துல 14ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் காலேபை குறித்து சொல்லுவாரு. இந்த காலேப் என்னுடைய தாசனாகிய காலேப்போ வேற ஆவியுடையவனாய் இருந்தபடினாலும் என்னை உத்தமமாய் பின்பற்றினபடினாலும் அவன் போய் பார்த்து வந்த தேசத்தை அவனுக்கு கொடுப்பேன், அதில பிரவேசிக்க பண்ணுவேன், அவனுடைய சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். மாகோன், கர்மேல், இந்த 2 இடத்திலும் தான் இப்பொழுது நாம் இன்றைய தினத்திலே பார்க்க போகிற இந்த குடும்பம் அமர்ந்திருக்கிறது, நாபாலின் குடும்பம். ஏனென்றால் அவர் காலேப்பின் சந்ததி என்று அங்கே மிகவும் ஆழமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 முக்கியமான காரியங்கள். அந்த நாபால் அபிகாயில் குடும்பத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தை அந்த இடத்துல வைத்து பார்ப்போமானால் நிச்சயமாய் அது ஆசீர்வாதமா இருக்கும். முதல் குறிப்பு நான் சொல்ல விரும்புகிற காரியம், கர்த்தர் நமக்கு எதையெல்லாம் கொடுத்திருக்கிறார். We should thank for this. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றிற்காகவும் இன்னைக்கு எப்படி சபைகள் போய் கொண்டிருக்கிறது, ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தின்படி கொடுத்தா சந்தோஷப்படுகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உற்சாகமான காணிக்கைகளை கொடுக்கிறோம், ஆண்டவர் பிரியப்படும்படியான காரியங்களை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொல்லும் பொழுது பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில பலவீனங்களையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப ஆண்டவரிடத்திலிருந்து நாம் எதை பெற்றுக்கொண்டாலும் அது நமக்கு விருப்பமான காரியமா இருக்கலாம், நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத பாரமான காரியமா இருக்கலாம், சில நேரங்களில பலவீனங்களா இருக்கலாம். இந்த குடும்பத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரியம், என்னுடைய குடும்பத்திற்கு எது எது தேவையோ, என்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருப்பதற்கு, என்னை சுற்றிலும் இருப்பவர்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருப்பதற்கு எது தேவையோ அதை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். நன்மையானவைகள் மட்டுமல்ல, ஆசீர்வாதமான காரியங்கள், நான் சந்தோஷப்படக்கூடிய காரியங்கள் மட்டுமல்ல, பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில பலவீனத்தையும் அனுமதிக்கிறார் கர்த்தர். இதுதான் ரைட் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ கொஞ்சம் ஒரு குடும்பம் இந்த 221வது ஜூம் மீட்டிங்ல உட்கார்ந்துருக்கிறோம், ஜெம்ஸ் மிஷனரி தரிசன குடும்ப கூடுகையில வந்திருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, எல்லாவற்றுக்காகவும் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோமா? எல்லாம் எதை கொடுத்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு, ரோமர் 8:28 இருந்து நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு காரியம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதை கொடுத்திருக்கிறாரோ குடும்பமாக, அதற்காக நாம் ஆண்டவருக்கு முதலாவது நன்றி செலுத்த வேண்டும். இப்ப இந்த குடும்பத்துக்கு வருவோம். நாபாலுக்கும் அபிகாயிலுக்கும் ஆண்டவர் என்ன கொடுத்திருந்தார்? நீங்க அந்த 2வது வசனத்திலிருந்து வாசினீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குங்க. இவர் எங்க இருக்கிறார்ன்ற அட்ரஸ கொடுத்துட்டாரு. மாகாணிலே ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுடைய தொழில் கர்மேலில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு, அடுத்ததாக அவனுக்கு நாபாலுக்கு 3000 மாடுகள் இருக்கிறது, 1000 வெள்ளாடுகள் இருக்கிறது. அப்பொழுது இந்த செய்தி எப்பொழுது பேசப்படுகிறதோ அல்லது எழுதப்படுகிறதோ, அந்த குடும்பத்துல இந்த சம்பவம் எப்பொழுது நடைபெறுகிறதோ அந்த நேரத்துல அவன் தன் ஆடுகளை மேய்க்கத்துக் கொண்டிருக்கிறான். அப்ப அவனுக்கு இட்ஸ் ரைட் பிசினஸ் டைம், சரியான பிசினஸ் நேரம். கையில ஏராளமான செல்வம் புழங்குகின்ற ஒரு நேரம், ஏராளமான வேலைக்காரர் அவனை சுற்றிலும் இருக்கிறார்கள். He was so busy with his business. அதுதான் அந்த டைம். அடுத்ததாக அவன் காலேபுடைய சந்ததி, தேவன் கொடுத்த ஆசீர்வாதமான நன்மைகளை கையில வைத்திருக்கிறார். இவ்வளவும் வச்சிருக்கிறாரு. ஆனால் அவரை குறித்த ஒரு சிறிய அடையாளம் என்னன்னா, ஒரு பேட்லி மேன், ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனுஷன், முரட்டாட்டமுள்ள ஒரு மனுஷன், காலேபுடைய சந்ததி. திரும்ப திரும்ப நான் ஏன் சொல்றேன்னா, தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துல இருக்குது, நன்மையானவைகள். இது இந்த கணவனை குறித்த ஒரு சிறிய அறிமுகம்.
அப்படியே அபிகாயில் பக்கம் வந்து நான் திரும்ப 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 வாசித்தேங்க. நாபாலுக்கு அபிகாயில் என்கிற ஒரு மனைவி இருந்தால் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அபிகாயிலை பற்றி சொல்லும் பொழுது அவள் அவனுக்கு, அதாவது நாபாலுக்கு ஒரு மனைவி இருந்தால் அவள் பெயர் அபிகாயில். அவள் புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தாள். நான் இதையும் தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதமாகத்தான் பார்க்கிறேன். ஒரு முரட்டுத்தனமான ஒரு மனிதனோடு, தன்னுடைய வாழ்க்கைக்கு கொஞ்சமும் சம்பந்தமில்லாத ஒரு மனிதனோடு நெருக்கமான சூழ்நிலையில வாழும்படியாய் தேவன் என்னை அனுமதித்திருக்கிறார் என்கிற ஒரு ரைட் அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப ரெண்டு பேரும் பாருங்க, ரெண்டு பேருக்கும் சில காரியங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாபாலுக்கு அவனால் நம்ம எதையெல்லாம் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வோமோ அத்தனையும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆடு 3000 ஆடு, 1000 வெள்ளாடு, கணக்குறுக்கி அந்த பிசினஸ் டைம், ஏராளமான வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். இந்த ஏற்கனவே ஏராளமான செல்வத்திற்கு சொந்தக்காரன். இந்த பக்கம் இந்த மனைவியை பார்ப்போமானால் புத்திசாலி, ரூபவதி. இது தவிர அவளுக்கு எதுவும் இருந்ததாக நமக்கு சொல்லவில்லை. நான் சொன்ன முதல் குறிப்புக்கு வரேன். தேவன் நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அதற்காக முதலாவது ஆண்டவருக்கு முழு இதயத்தோடும் நன்றி சொல்ல வேண்டும். இப்போ யோசித்து பாருங்க, நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் தேவன் கொடுத்திருக்கிறாரு. அடுத்தவர்களோடு ஒத்து பார்க்காதபடிக்கு, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த பலவீனத்திற்காக, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த பொறுப்புக்காக, ஒருவேளை மற்றவர்களைப் போல நான் பயன்படாமல் இருக்கலாம், அல்லது மற்றவர்களைப் போல என்னால் அந்த செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு நான் பயன்படும்படியான சில ஆசீர்வாதங்களை எனக்கு கொடுத்திருக்கிறீரே. இந்த குடும்பம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் காரியம் அதுதான். ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் இணைக்கும் பொழுது ஏற்ற துணை, பர்ஃபெக்ட் மேட்ச். அப்ப குடும்பங்கள் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம், கணவன் மனைவிக்குள்ள பலவிதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடுகள், உங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இல்ல, நீங்க சம்பாதிக்கிற மாதிரி என்னால இப்படி பலவிதமான காரியங்கள் இருந்தாலும் ஒரு பெர்ஃபெக்ட் மேட்சோட அந்த குடும்பத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இணைத்திருக்கிறார். அந்த சந்தோஷம் இருக்க வேண்டும். அதே போலதான் பிள்ளைகள் ஆண்டவர் இந்த இடத்துல கொடுக்குற, என் பிள்ளை ஒருவேளை இங்க இல்லாம அங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருப்பான், இந்த பிசினஸ் செய்யாம இந்த பிசினஸ் இல்லாத இந்த மினிஸ்ட்ரியில இல்லாம, அப்படி பல விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் ஓரம் தள்ளிட்டு ஆண்டவர் சரியான நேரத்துல சரியான காரியத்தை செய்வதற்கு எதுவெல்லாம் நமக்கு தேவையோ அது எல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இதை எப்படி புரிந்து கொள்வது? நீங்க மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் முதல் 13 வசனம், இன்னைக்கு இந்த மத்தேயு 25 நான் கம்பேர் பண்ணி தான் பேசுறேன். 3 உவமைகள் ஆண்டவரால் சொல்லப்படுகிறது. அதுல முதல் உவமை 10 கன்னிகைகள், 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள், எல்லாம் ஒரே இடத்துலதான் ஸ்டார்ட் பண்றாங்க. அதை நான் ஒரு குடும்பமாய்த்தான் பார்க்கிறேன். ஒரே இடத்துல ஆயத்தமாக்கப்படுகிறார்கள், ஒரே நேரத்திலே புறப்பட்டு செல்கிறார்கள், ஒரே தரிசனத்தோடு போகிறார்கள், ஒரே மணவாளனை சந்திக்கும்படியாய் புறப்பட்டு போகிறார்கள். அதுல 5 பேர் புத்தி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எது தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்ததோ அதை வைத்து இன்னமும் நான் மணவாளனை சந்திப்பதற்கு எதையெல்லாம் சேர்க்க முடியுமோ அத்தனையும் சேர்த்த ஆயத்தத்தோடு இருந்தார்கள். என்னெல்லாம் இந்த மணவாளனை நான் சந்திப்பதற்கு தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறவர்களை வைத்து எப்படியெல்லாம் மற்றவைகளை சம்பாதிக்க முடியுமோ அதை எல்லாவற்றையும் ஆயத்தமாய் வைத்திருந்தார்கள். இன்னொரு 5 பேர் இருந்தார்கள், புத்தி இல்லாத கன்னிகைகள் என்று வசன ஆண்டவரே அந்த கூட்டத்தை அடையாளப்படுத்துகிறார். அவர்களும் போனார்கள். மணவாளன் வர தாமதிக்கிற பொழுது கன்னிகைகள் எல்லாரும் படுத்துட்டாங்க. இப்ப பாதி ராத்திரியிலே ஏதோ மணவாளன் வந்து விட்டார் என்கிற ஒரு சத்தம் உண்டாகிறது. எல்லாரும் எழுந்து ஆயத்தமாகிறார்கள். இப்போ புத்தி இல்லாதவர்கள், நீங்க திரும்ப அதை வாசிப்பாங்க, ரொம்ப அழகா அந்த பரபல், அந்த உவமையை ஆண்டவர் தெளிவாய் சொல்லியிருப்பார். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களிடத்துல வந்து, உங்கள் எண்ணெயிலே எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறது என்று சொன்னார்கள். இப்போ புத்தி உள்ளவர்கள் இவர்கள்ட்ட சொல்ற ஒரு வார்த்தை, அப்படி அல்ல, உங்களுக்கும் எங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு நீங்கள் போய் விற்கிறவர்களிடத்தில் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இப்போ புத்தி உள்ளவர்கள் போய் வாங்கும்படியாய் போகிறார்கள். என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? பணம் இருக்கிறது, விற்கிறவரிடத்திலே போய் வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு வசதி இருக்கிறது. ஆனால் வருகைக்கான ஆயத்தத்திற்கு தாமதமாய் போனார்கள். மணவாளனை சந்திப்பதற்குரிய ஆயத்தத்தை அவர்கள் விட்டு போனார்கள். அப்போதான் மணவாளன் வந்துட்டாரு. நமக்கு எல்லாம் தெரியும். கதவும் அடைக்கப்பட்டது. மற்ற கன்னிகைகள் வாங்க போனவர்கள் வந்து கதவை தட்டி, ஆண்டவரே எங்களுக்கு திறக்கணும்னு சொன்னாங்க. மணவாளன் சொன்னாரு, உங்களை நான் ஒரு காலம் அறியேன், ஆகையால் மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால்
விழித்திருங்கள். தேவன் எனக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அதை வைத்து ஆண்டவரை நான் சந்திப்பதற்கு, ஆண்டவருடைய ஜனங்களை நான் ஆயத்தப்படுத்துவதற்கு, ஆண்டவருடைய கூட்டத்தை பெருக்குவதற்கு என்னால் என்ன செய்ய முடியும்? இதுதான் கொடுத்திருக்கிறார்னு உட்கார்ந்து விடாதபடிக்கு இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வந்திருப்போம்னு நினைக்கிறேன். முதல்ல நம்ம குடும்பம் இன்னைக்கு ராத்திரி நம்ம சாப்பிட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி எதையெல்லாம் தேவன் எனக்கு பாரமாய் கொடுத்திருக்கிறாரோ, அபிகாயில் ஒருவேளை அப்படி நினைச்சுன்னு இருக்கலாம். பக்கத்து வீட்டுல எல்லாம் கணவன் நல்லா இருக்கிறாங்க, சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு நான் படுற கஷ்டம், ஒரு முரட்டாட்டம் உள்ள ஒரு மனுஷனோட, ஒரு பேட்லி ஆக்டிவிட்டி உள்ள ஒரு மனுஷனோட என்னால் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு கடினமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் அவளுக்கு தெரியும், ஏற்ற நேரத்துல மணவாளனை சந்திப்பதற்கு, எனக்காக நியமிக்கப்பட்ட தேவனுடைய தாசனை தரிசிப்பதற்கு இது ஒரு நாளில் ஆயத்தப்படும் என்று சொல்லி தேவன் அவளுக்கு எதை கொடுத்திருந்தாரோ அதற்காக அவர் நன்றியோடு இருந்தார். இதுதான் இப்ப தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறவைகளை எப்படி நாம் புரிந்திருக்கிறோம்? வித் தேங்க்ஃபுல் ஹார்ட். நல்லது ஆண்டவரே, நீங்க எனக்கு கொடுத்ததற்கான ஸ்தோத்திரம். ஒரு நல்ல கணவனை கொடுத்திருக்கிறீங்க, ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீங்க, நல்ல சூழ்நிலையை கொடுத்திருக்கிறீங்க, எல்லாத்துக்காக மனசார உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனாலும் இரண்டாவதாக அதை எப்படி நான் புரிந்திருக்கிறேன்? அண்டர்ஸ்டாண்டிங். தேவன் எனக்கு கொடுத்திருக்கவைகளை குறித்து ஒரு தெளிவான பார்வை எனக்கு இருக்கிறதா? முதல்ல என்ன கொடுத்திருக்கிறாரோ அதுக்காக நன்றி செலுத்தணும், குடும்ப ஆசீர்வாதமா இருக்கும், முறுமுறுக்காதபடிக்கு. இரண்டாவதாக தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதையெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அதை குறித்த ஒரு தெளிவான பார்வை இருக்க வேண்டும். நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக விருப்பமில்லாத சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கும், நோ டவுட். இப்படி இருக்கிறத விட இப்படி இருந்தா நல்லா இருக்கும் நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அல்லது இதை செய்வதை விட இந்த காரியத்துல இருந்தால் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் எதிர்காலம் நன்றா இருக்கும்னு நமக்குள்ள சில தீர்மானங்கள் இருக்கும். அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு காட் ஹஸ் ரைட் டைம், ஆண்டவர் சரியான நேரத்துல எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பார் என்கிறதுல எந்த சோர்வும் இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்ன இன்னொரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். திரும்ப அதே மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரத்துல நீங்க 14வது வசனத்துல இருந்து வாசித்து பாத்தீங்கன்னா 30வது வசனம் 36வது வசனம் வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எதற்காக கொடுத்திருக்கிறார்? பரலோக ராஜ்யம் தூர தேசத்திற்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக, அவனிடத்துல 5 தாளந்தை கொடுத்தாரு, ஒருத்தன் 2 தாளந்தை கொடுத்தாரு, ஒருத்தன் 1 தாளந்தை கொடுத்து சீக்கிரமாய் புறதேசத்திற்கு பிரயாணப்பட்டு போய்விட்டார். 5 தாளந்தை வாங்கினவன், எனக்கு 5 கொடுத்திருக்கு, இவனுக்கு 2 தான் எந்த போட்டியும் இல்லை. அல்லது 2 தாளந்து வாங்கினவனுக்கு ஒரே எஜமான்ட வேலை பார்க்கிறோம், இவனுக்கு 5 கொடுத்திருக்கிறாரு, எனக்கு 2 தான் கொடுத்திருக்கிறான்ற முறுமுறுப்பு இல்ல. அவங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு, எனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று என் எஜமான், என்னுடைய முதலாளி, என்னுடைய ராஜா விரும்பினாரோ அதை எனக்கு கொடுத்திருக்கிறார். அவர் என் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடையாளமாக இதை கொடுத்திருக்கிறார். ஆகவே இதை ஏன் கொடுத்தீங்க அல்லது இவ்வளவுதானே கொடுத்தீங்கன்ற காரியத்தை ஒதுக்கிச்சுட்டு கொடுத்ததை நான் எப்படி புரிதலோடு பார்க்கிறேன். அந்த 5 கொண்டு போய் வேற 5 சம்பாதிச்சான். 2 தாழ்ந்து வாங்கின அந்த 2 அப்ப இதுல என்ன நம்ம புரிந்து கொள்ள முடியும் என்றால், தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறவர்களை குறித்த புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங். எதை எனக்கு கொடுத்திருக்கிறார்? அப்ப முதலாவது அது இன்கிரீஸபிள். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற எதுவானாலும் சரி அது நிச்சயமாக பெருகக்கூடியது. கொஞ்சம் தான் கொடுத்திருக்கிறாரு நிக்காம அதை முழுவதுமாய் பயன்படுத்துவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே எந்த மட்டும் என்னை எடுத்துட்டு கொண்டுமோ நான் அந்த மட்டும் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்கிற ஒரு 100% ஒரு ஆழமான அர்ப்பணிப்பு இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த 5 தாளந்தை 10 தாளந்துகளாய் பெருக்குவதற்குரிய ஆவிக்குரிய பலத்தையும் அபிஷேகத்தையும் தேவன் கொடுப்பார். மனுஷனை பார்க்காதீங்க, இந்த மனுஷன் அல்லது இந்த இடத்துல இந்த சபையில தேவன் என்னை பயன்படுத்த வேண்டும் என்பது அல்ல. ஆண்டவரே, நீ கொடுத்த பொறுப்பு, அது 1ஓ 2ஓ சின்னதோ பெருசோ எனக்கு தெரியாது ஆண்டவரே, நான் முழு மனதோட சந்தோஷத்தோடு அதை நிறைவேற்றுகிறேன் என்று அர்ப்பணித்து பாருங்கள். அது முதலாவது இன்கிரீசபிள், பெருகக்கூடியது. இரண்டாவதாக அந்த தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் அக்கௌண்டபிள். அதை மறந்துடவே கூடாது. பலவீனத்துக்காக முறுமுறுக்கிறோம் அல்லது ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம், அதோட நின்று விடாதபடிக்கு தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற எதுவாக இருந்தாலும், அது 3000 ஆடா இருந்தாலும் சரி, 1000 வெள்ளாடா இருந்தாலும் சரி, எனக்கு கொடுத்திருக்கிற புத்திசாலித்தனமா இருந்தாலும் சரி, அல்லது எனக்கு கொடுத்திருக்கிற அழகும் ஐஸ்வர்யமா இருந்தாலும் சரி, அது அக்கௌண்டபிள். ஒரு நாளிலே எஜமான் திரும்ப வருவார்.
உன்னிடத்துல இதை கொடுத்தேனே எனக்கு கணக்கு கொடு என்று கேட்பார். சோ இது அக்கௌண்டபிள் என்கிற ஒரு பயம் நமக்கு இருக்க வேண்டும். கொடுத்ததற்காக ஸ்தோத்தரிக்கணும்னு சொல்லிட்டோம் ஃபர்ஸ்ட். இரண்டாவது, கொடுத்தவைகளை குறித்த ஒரு ஒரு அவேர்னஸ், ஒரு புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அப்போ அது தேவன் எனக்கு கொடுத்தது பெருகக்கூடியது. தேவன் எனக்கு கொடுத்தவைகள் எல்லாம் நான் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது. அப்போ அந்த தாளந்தை அவர் அதிகமாக்குவதற்குரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அடுத்தது அது அவார்டபுள். நல்லது, உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனா இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக்குவேன் என்று சொன்னார் அல்லவா? அது அவார்டபுள். அதை மறந்துடக்கூடாது. அது பெருகக்கூடியது, அத கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டியது, அது மதிப்புக்குரியது, அல்லது நம்முடைய நிலைமையை உயர்த்தக்கூடியது, தேவனுக்கு முன்பாக நம்மை உயர்த்தி வைக்கக்கூடியது தேவன் நமக்கு கொடுத்தவைகள். இந்த அண்டர்ஸ்டாண்டிங். கடைசியா இன்னொரு ஒரு டேஞ்சர் இருக்குது. அது டிரான்ஸ்பரபிள். எப்பயும் ஆண்டவர் அதை எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுத்துருவாரு. அதுதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற உறவுகளிலே நாம் உண்மையா இருக்கும் பொழுது, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை மிக சரியாக பயன்படுத்துவதற்கு அதை குறித்த ஒரு புரிதல், ஒரு அவேர்னஸ் நமக்கு இருக்கும் பொழுது, ஆண்டவர் அதிலே மகிமைப்படுவாங்க. அந்த ஒரு தாளந்த வாங்கினவன் போய் நிலத்தை தோண்டி அதிலே புதைத்து வைத்தான். நடந்தது என்ன? அவர் ரொம்ப தெளிவா சொன்னான், ஆண்டவரே உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீங்க விதைக்காத இடத்துல அறுக்கிறவரு, தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவரு. அதனால நான் பயந்து போய் நீர் எனக்கு கொடுத்ததை நிலத்துல புதைத்து வைத்திருக்கிறேன், வாரும் உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்று சொன்னான். ஆண்டவர் சொன்னாரு, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. சொன்னதோடு மட்டுமல்ல, அவன்கிட்ட இந்த ஒரு தாளந்த வாங்குங்கன்னு சொன்னாரு. 10 தாளந்து அவனுக்கு கொண்டு போய் கொடுங்கள் என்று சொன்னார். டிரான்ஸ்பரபிள். திரும்பவும் சொல்றேன், இன்கிரீசபிள். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாம், எந்த ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, எந்த தாளந்தா இருந்தாலும் சரி, அப்ப அந்த குடும்பத்துக்கு கொடுத்த பார்வை எப்படி இருந்தது? அந்த 3000 ஆடு கொடுத்திருக்கிறாரு, 1000 வெள்ளாடு கொடுத்திருக்கிறாரு. என்னுடைய பிசினஸ் ஒரு இடத்துலயும், என்னுடைய தொழில ஒரு இடத்துலயும் வைத்து, என்னுடைய குடும்பத்தை ஒரு இடத்துலயும் வைப்பது, பார்ப்பதற்கு ஒரு பெரிய விசாலமான வாசலை தேவன் கொடுத்திருக்கிறார் நாபாலுக்கு. அதை குறித்த அவேர்னஸ் அவருக்கு என்ன இருந்துச்சு? இங்கிட்ட அபிகாயிலுக்கு பாத்தீங்கன்னா, ஒன்னும் ரொம்ப கொடுத்தாது. இவளுடைய கணவன் பெயர் நாபால்னு கூட அங்க போடலைங்க. ஐ வாஸ் சொன்னேன், ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இவனுடைய மனைவி பெயர் அபிகாயில்னு சொன்ன ஆண்டவர் அவனுக்கு, சோ சி பிலாங்ஸ் டு ஹிம், அவனுக்கு சொந்தமானவள். அபிகாயிலுக்குன்னு பாத்தீங்கன்னா அங்க என்ன எந்த மாதிரி எனக்கு தெரியல. அவனுடைய மனைவிதான் அபிகாயில் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை ரொம்ப டீப்பா எனக்கு சொல்ல முடியல. நீங்க உட்கார்ந்து வாசித்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே நல்லா தெரியும். அவளை தனியா நிறுத்தினீங்கன்னா அவ புத்திசாலி, ரூபவதின்ற ஐடென்டிபிகேஷனை தவிர எதுவும் இல்லை. ஆனா அவளுக்கு தெரியும், இதை வைத்து என் எஜமானை, என்னுடைய மணவாளனை சந்திப்பதற்குரிய ஆயத்தத்தை என்னால் செய்து முடிக்க முடியும். ஏனென்றால் அது இன்கிரீசபிள், அது அக்கௌண்டபிள், அது அவார்டபிள் அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்பரபிள். இரண்டாவது, முதல்ல சொன்னேன், தேவன் நமக்கு கொடுத்த எல்லாவற்றுக்காகவும் மனசார நன்றி சொல்லுங்க. ஒரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல முறுமுறுக்காதீங்க. என் மனைவி சரியில்லை, என் கணவன் சரியில்லை, என் தொழில் சரியில்லை, என் ஊழியம் சரியில்லை, என் குடும்பம் சரியில்லைன்னு ஒரு நாளும் சொல்லாதீங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். இந்த பாடுகள், கஷ்டங்கள் தான் நாம் ஆண்டவருக்கு இன்னும் மகிமையாய் பயன்பட முடியும் என்பதற்கு இந்த மிஷினரி ஸ்தாபனத்துக்கு நான் ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு கஷ்டங்கள், சிந்தின பட்ட அவமானங்கள், உபத்திரவங்கள், ஏமாற்றங்கள், கைவிடப்பட்ட நிலைமைகள், அத்தனையும் தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஸ்தாபனமாக வளர்த்தி இருக்கிறது. ஒருவேளை அன்னைக்கு எந்த பாடும் இல்லைன்னா, நம்ம அகஸ்டின் உட்கார வச்சானே, எப்படி நீங்க வளர்ந்தீங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, பாடுகள், அவமானங்கள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள். அன்றைக்கு அவர்கள் இது எனக்கு பாரமா இருக்குதுன்னு சொல்லி தேவன் கொடுத்ததை, அவமானத்தை, தேவன் அனுபவிக்கும்படியாய் கொடுத்த பலவீனத்தை, தேவன் தாங்கிக் கொள்ளும்படியாக கொடுத்த பாரத்தை உதறி இருப்பார்களானால், இன்னைக்கு 221வது ஜெம்ஸ் மிஷனரி கூடுகைக்கு நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம் அப்படிமா கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்ப வி ஷுட் தேங்க்ஃபுல் டு காட் ஃபார் எவ்ரிதிங். குடும்பமாக. இரண்டாவதாக, தேவன் கொடுத்ததை நாம் எப்படி பார்க்கிறோம், அண்டர்ஸ்டாண்டிங். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். எதுக்காக கொடுத்திருக்கிறார்னா, ஆண்டவர் சொன்னார்ல, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58வது அதிகாரத்துல, பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், புறத்துண்ட சிறுமியானவனை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழித்துக் கொள்ளாமலும் இருக்கிறது அல்லவா எனக்கு உகந்த உபவாசம். அப்ப எதுக்கு கொடுத்திருக்கிறேன்னு சொல்றாரு? ஆல் ஃபார் திஸ். எனக்கு இதை கொடுத்திருக்கிறான்னா, சமீபத்துல ஒரு 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 ஊழியக்காரத்தை நான் பேசி இருக்கும்போது ரொம்ப அழகா சொன்ன வார்த்தை என்னை ரொம்ப பாதித்தது என்று சொல்லலாம்.
அன்றைக்கு அவரிடத்துல ஒரு 20,000 ஏதோ கையில காசு வச்சிருந்தாராம். அவசரமாக அவர் ட்ரெயினுக்கு போய் கொண்டிருக்கிறார். அவருடைய நண்பர் எதிரில் வர்றார். இவரை டிராப் பண்றதுக்காக ஒரு நண்பர் இவரை அழைத்து போவதற்காக வருகிறார். போகும் பொழுதே ஒரு மனசுல ஒரு காரியம் பட்டுச்சான். என்னை அழைத்து செல்லும்படியாய் வந்த இந்த மனுஷனுடைய மனைவிக்கு பாராலிசிஸ், பக்கவாதம், யங் ஏஜ். மகள் 6th ஸ்டாண்டர்டோ என்னமோ படிக்கிறா, ஃபீஸ் கட்டணும். ஆனா இந்த மனுஷனுக்கு இருக்கிற வேலை போயிடுச்சு. அந்த 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 கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கா அந்த டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. பார்ட் டைம் டிரைவர், ஆக்டிங் டிரைவர் மாதிரி போயிட்டு இருக்கிறாரு. இவர் வந்து இவரை டிராப் பண்றதுக்காக 2 வீலர்ல டிராப் பண்றதுக்காக போறாரு. அப்ப என்னுடைய நண்பரா இருந்த அந்த ஊழியக்காரர் அவர்கிட்ட இருந்த ஒரு 7,000 ரூபாய் 8,000 ரூபாயோ கொடுத்து இதை வச்சுக்கப்பான்னு சொன்னா, கவனிங்க, எந்த மனுஷருக்கு அவர் கொடுத்தாரோ அவரோட இன்னொருத்தர் வந்திருக்கிறாரு. இவரை 2 வீலர்ல இறக்கி விட்டு கார் எடுத்துட்டு போனோம். இன்னொருத்தர் இவரை கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. இந்த தேவையுள்ள மனுஷனை, எந்த மனுஷனுடைய மனைவிக்கு பேரலைசிஸோ, எந்த மனுஷனுடைய மகளுக்கு ஃபீஸ் கட்டணுமோ அவனை கூட்டிட்டு இன்னொரு ஃப்ரெண்டு வந்திருக்காரு. என்னுடைய ஃப்ரெண்டுகிட்ட இந்த காசை வாங்கி உடனே அவன்கிட்ட கொடுத்துட்டாராம் அவரு. இவருக்கு ஒரே ஆச்சரியமா, உனக்கு தானேப்பா நான் கொடுத்தேன், நீ ஏன் அவனுக்கு கொடுத்தேன்னு. அதுக்கு அந்த மனுஷன் சொன்னாராம், என் கஷ்டம் பரவாயில்ல பிரதர், இவங்க கஷ்டம் அதை விட பெருசு. இவர்களுடைய மகள், ஒரே மகள், கணவன் இல்ல, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாள், பக்கத்து வீடுதான், வேற வழியே இல்ல, கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொன்னாராம். ஆண்டவர் எனக்கு நாளைக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாருன்னா இன்னைக்கே அது யாருக்கு தேவைன்னு காமிச்சிருவாருன்னு சொன்னாராம். யாரு? இவனுக்கு இன்னைக்கு தேவை. கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். நம்ம குடும்பத்துல எதெல்லாம் இல்லைன்னு நினைச்சு நம்ம புலம்புறோமோ அதெல்லாம் ஆசீர்வாதம்னு ஏன் நினைக்க மாட்டோம்? தேவன் இதுக்குத்தாங்க அதை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. நானும் என்னுடைய குடும்பமும் இன்னும் உயர்வதற்கு அல்ல, மற்றவர்களுக்கு என்னால் ஆனதை செய்வதற்காக என்கிற புரிதல் நமக்கு எப்பொழுது வருகிறதோ அன்றைக்கு இந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அதான் அபிகாயம், அதுதான் நாபால். தேவன், ஏன்னா இவர் சொன்ன ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். தாவீது கேட்கிறாருன்னு சொன்ன உடனே, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் என்பவர் யார்? தங்கள் எஜமான விட்டு ஓடி போற எல்லாரும் எனக்கு தெரியும்னு சொல்றாரு. சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாரு, என் நாடு, என் தண்ணீர், என்னுடைய ஆகாரம், என்னுடைய வேலைக்காரருக்காக நான் என்னுடைய ஐஸ்வர்யத்திலிருந்து எடுத்து சம்பாதிக்கிறத அவனுக்கு கொடுப்பேன். எல்லா வார்த்தைக்கும் முன்பாக என் இட்ஸ் மைன் 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 மைன். என்னத்தை எடுத்துட்டு போறோம் சொல்லுங்களேன், கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஏசு ரொம்ப அழகா சொன்னாரு. லூகாஸ் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 15 இருந்து 20 வரைக்கும் வாசித்து ஒரு ஓமை சொன்னாரு. பொருளாசையை குறித்து எச்சரிக்கையார்கள். ஐஸ்வர்யவானவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன் சொன்னா, நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்க இடம் இல்லையே, ஒன்று செய்வேன், இடித்து பெருசா கட்டுவேன், ஏராளமானதை சேர்த்து வைப்பேன். ஆத்மாவே, அநேக வருஷங்களுக்கு தேவையான உனக்கு எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சுட்டேன், நீ இளைப்பாரி புசித்து குடித்து திருப்தியாயிரு என்று சொல்லுவேன். எல்லாம் இட்ஸ் மைன். என்னுடைய உழைப்பு, என்னுடைய களஞ்சியம், என்னுடைய நிலம், என்னுடைய தானியம், என்னுடைய வேலைக்காரரு எல்லாம் என்ன. அந்த ஒரே ஒரு கேள்வி கிடையாது. அதிகடனே, இந்த ராத்திரியிலே உன் ஆத்மா, உன் ஜீவன் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும். நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையதாகும்? 2வது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எதுவாக இருந்தாலும் எதுவுமே எனக்கானதல்ல, இட்ஸ் ஃபார் அதர்ஸ். முதல்ல கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த கொடுக்கப்பட்டவைகளை நான் எப்படி பயன்படுத்த வேண்டும் அல்லது எப்படி நான் எதிர்பார்ப்போடு பார்க்க வேண்டும் என்கிற காரியத்தை இந்த மிஷினரி, நான் சார்ந்திருக்கிற நம்முடைய மிஷினரி ஸ்தாபனம் அதை வெளிப்படுத்துகிறபடினாலே, நம்முடைய நான் ஒவ்வொரு சர்ச்சுக்கும் போகும்போது பாக்குறது வழக்கம். இவ்வளவு பெரிய சர்ச்சை இத்தனை 1000 ஆண்டுகளுக்கு அல்லது இத்தனை 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த மிஷினரி கட்டி கொடுத்துருக்காங்கன்னா, நிச்சயமா இன்னைக்கு 50 அல்லது 60 பேருக்கு மேல அங்க இந்த பட்டணத்திலே ஆள் இருந்திருக்க மாட்டாங்க கிறிஸ்டியன்ஸ். ஆனா அவங்க அன்னைக்கே எவ்வளவு பேர், ஒரு 2000 பேர் கூடி ஆராதிப்பதற்குரிய சகல வசதிகளோடு கூடிய இடத்தை வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா அது அவருடைய கடின உழைப்பு. இது என்னுடையதுன்னு அவங்க பார்க்கல. ஆனா நாபால் அப்படி பார்த்துட்டாரு, அபிகாயில் அப்படி பார்க்கல. அந்த வேலைக்காரன் வந்து சொன்ன உடனே என்னதுன்னு எதையெல்லாம் அவள் நினைத்திருந்தா, அவளுக்கு அந்த உரிமை இருக்குதா இல்லையா, அதை கொடுத்திருக்கிறாரா நாபால் தெரியாது. அவன்கிட்ட கூட பெர்மிஷன் கேட்கல. இது ஆண்டவர் என்னுடைய குடும்பத்திற்கு கொடுத்தது, என் கணவனுக்கு கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்லி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போனார். 2வது. 3வது பாருங்க, அதை எப்படி பயன்படுத்துறோம். ஃபர்ஸ்ட், வாட் வி ஹேவ், வி ஷுட் தேங்க்ஃபுல் ஃபார் திஸ்.
செகண்ட், அதை எப்படி நாம் புரிந்திருக்கிறோம்? அண்டர்ஸ்டாண்டிங். நமக்கு கொடுக்கப்பட்டவைகளை நாம் எப்படி புரிந்திருக்கிறோம்? எனக்காக புரிஞ்சிருக்கிறோமா? மற்றவர்களுடைய தேவைக்காக தேவன் இதை எனக்கு கொடுத்திருக்கான்னு புரிஞ்சிருக்கிறோமா? மூன்றாவது, அதை எப்படி நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? இவன் 36வது வசனம் 25 சாமியில் 25 36வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, அபிகாயில் நாபாலுடைய வீட்டுக்கு வர்றா. ராஜ விருந்துக்கு ஒப்பான ஒரு விருந்து அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. வீட்டுல நாபால் விருந்து வச்சிருக்கிறது. அந்த விருந்தை குறித்து எழுதும் பொழுது ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அந்த வீட்டுல நடந்துட்டு இருக்கலாம். எப்படி அதை நம்ம பாக்குறோம்னு தெரியல. சொந்த வீட்டுல நடக்குது. ஏற்ற துணையாய் கொடுக்கப்பட்ட மனைவி அங்கே இல்லை. சமாதானம் இல்லாத ராஜ விருந்து. இன்னைக்கு அப்படித்தான் நடக்குது. நம்ம கூடுறோம், எல்லாம் செய்யறோம், சந்தோஷமா இருக்கிறோம் நினைக்கிறோம். ஆனா நம்முடைய குடும்பம் கூடும் பொழுது ஒரு சமாதானம், ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்குதா? கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையில, உறவுகளுக்கு இடையில, சகோதர ஐக்கியத்துக்கு இடையில அந்த ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. நாபால் ராஜ விருந்துக்கு ஒப்பான ஒரு விருந்தை வீட்டுல வைக்கிறாரு. சொந்த மனைவியாகிய அபிகாயில் அங்கே இல்லை. செகண்ட், ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து நாபால் வீட்டுல நடக்குது. தேவையுள்ள ஜனங்களை துரத்தி விட்டு. தாவீது அதுதானே கேட்டாரு. இதை எனக்கு கொடுக்கணும்னு கேட்கல, இவ்வளவு ஆடை கொடுக்கணும்னு கேட்கல, இவ்வளவு அப்பத்தை கொடுக்கணும்னு கேட்கல. உன் கைக்கு எது உதவுமோ அதுவும் ரைட் டைம்ல கேட்கிறேன். இப்போ உன்கிட்ட தொழில் நடக்குது. நான் கேட்கணும்னா எப்பயோ உன்கிட்ட கேட்டிருக்கலாம், அதிகாரத்தோடு கேட்டிருக்கலாம். உன்னை கேட்காமலே எடுத்துக்கொள்ளக்கூடிய தைரியமும் ஆற்றலும் மனித பலமும் எனக்கு இருக்குது. நான் அப்படி செய்யல, காத்திருந்தேன். உன் கையில எப்ப வரும்ன்றத காத்திருந்து, நீ எப்ப எனக்கு உதவி செய்ய முடியும் என்கிற நேரத்துக்காக நான் காத்திருந்து உன்கிட்ட கேட்கிறேன். உன் கைக்கு எட்டினதை எனக்கு கொடுன்னு கேட்கிறாரு. அந்த தாவீதை துரத்தி விட்டுட்டு, தேவையுள்ள ஜனங்களை துரத்தி விட்டு யாரெல்லாம் பந்தியில இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பினாரோ, லூகாசு விசேஷம் 14வது அதிகாரத்துல திரும்பவும் அங்க ஆண்டவர் ஒரு விருந்தை பற்றி சொல்லுவாரு. ரொம்ப இம்ப்ரெசிவ். அது ஒரு டின்னர் அல்லது ஒரு ஃபெல்லோஷிப். நீ விருந்துக்கு யாரை இயேசுவ விருந்துக்கு கூப்பிட்டானோ அந்த மனுஷனை பார்த்து தைரியமா ஆண்டவர் சொல்றாரு. நம்மளெல்லாம் யாராவது விருந்துக்கு கூப்பிட்டா அவங்க முகஸ்துதிக்கு நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு வருவோம். விருந்துக்கு அழைத்தவனை இயேசு பார்த்து சொல்றாரு, எப்பா நீ விருந்துக்கு கூப்பிடும் போது உன் சகோதரரை, உன் சிநேகிதரை, உன் பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிடாதேன்னு சொல்றாரு. ஏன்? அவன் உனக்கு பதில் செஞ்சிருவான். உன்னை அடுத்த நாள் கூப்பிடுவான். பதில் செய்தது போல ஆகிவிடும். இதற்காக நான் உனக்கு கொடுக்கவில்லை. அப்பனா நீ விருந்து செய்யும்போது யாரை கூப்பிடணும்ன்ற அந்த அண்டர்லைன் பண்றாரு பாருங்க. கருத்தர், குருடர், ஏழைகள், சப்பானிகள் சொல்லிட்டு சொல்றாரு, யாரெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாதுன்னு நீ நினைக்கிறியோ, இவனுக்கு செஞ்சா என்கிட்ட எந்த ரிட்டனும் எனக்கு வராதுன்னு யாருக்கு நினைக்கிறியோ அவனை விருந்துக்கு கூப்பிட வச்சு அவனை சந்தோஷப்படுத்துன்னு சொல்றாரு. கேலேபின் சந்ததி. கேலேபு வேற ஆவியுடையவன் தேவன் சொன்ன ஒரு மனுஷனுடைய சந்ததி. முதல் சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக ஆயத்தப்பக்கம் பண்ணப்பட்ட யூதாவின் சந்ததி. யூதாவின் சந்ததியில் இருந்து வந்த தாவீதை துரத்திட்டு வீட்டுல ராஜ விருந்து வைக்கிறாராம். கேன் யூ இமேஜின் திஸ்? அப்ப நம்ம வீட்டுல நம்ம விருந்துக்கு போகும்போது, நம்ம விருந்து வைக்கும் போது, நம்ம ஃபேமிலியா டின்னர் சாப்பிடும் போது இந்த கேள்வி நமக்கு வரணும். அறியாதவர்கள் எத்தனை பேர் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். தேவன் இதுக்கா எனக்கு சம்பாத்தியத்தை கொடுத்திருக்கிறாரு, இதுக்கா எனக்கு பதவியை கொடுத்திருக்கிறாரு, இதுக்கா என்ன சொல்லிட்டார்ல, தெளிவா சொல்லிட்டார்ல. யாரெல்லாம் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, கூப்பிடணும்னு சொல்லிட்டாரு. அப்ப நான் யாரை வைத்து என்னுடைய சந்தோஷம்? இதுதான் குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லை, குடும்பத்துல ஒரு மிஷினரி தரிசனம் எனக்கு இல்லை. இல்லாமல் போனதற்கு காரணம் தேவன் எனக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அதற்கான நன்றி அறிதல் இல்லை. தேவன் எனக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அந்த எதிர்பார்ப்போடு, தேவன் அதை எப்படி பார்க்கிறாரோ அந்த எதிர்பார்ப்போடு நான் அதை பார்க்க தவறிவிட்டேன். தேவன் எதை எனக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்கு பதிலாக நானே வாழணும்னு ஆசைப்பட்டுட்டேன். மூணாவது சொல்றேன், முதல்ல சமாதானம் இல்லாத விருந்து, ராஜ விருந்து. ரெண்டாவது, யாரெல்லாம் இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்த்தாரோ அவர்களை துரத்தி விட்ட ராஜ விருந்து. மூணாவது ரொம்ப பரிதாபம், அபிகாயில் வந்துட்டாங்க, அழிவு வீட்டு வாசல்ல நிக்குது. வரப்போறாரு. அவன் உன்னுடைய செய்திக்கு தக்கதாய் பலன் அளிக்கிறேன்னு சொன்னார்ல,
இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய செய்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வரும்னு சொன்னார்ல, அவர் பின்னாடி வரப்போறாரு. அந்த சத்தத்தை கேட்கறதுக்கு கூட அவன் செவிகள் அடைக்கப்பட்டிருக்காது. இருதயம் களிப்பா இருக்குது, இருதயம் மேட்டிமையா இருக்குது. சுவிசேஷத்தை நீ அழிந்து போக போகிறாய், உன்னுடைய சந்ததி அழிந்து போக போகிறது, இந்த கடினமான வார்த்தையை கேட்பதற்கு செவிகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. பல மிஷினரி ஸ்தலங்கள், சங்கம், இயக்கங்கள்லாம் சேர்ந்து சொல்றோம், ஆண்டவர் வரப்போறாரு, ஆயத்தமாக ஆயத்தமாக. இந்த நாபால தாங்க நான் பாக்குறேன். யாரெல்லாம் எல்லாம் வச்சுக்கிட்டு ஆண்டவருக்கு செயல்படாமல் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நான், நீங்க எப்படி என்னை தப்பா நினைச்சாலும் அது எனக்கு கவலை இல்லை. என்னுடைய பார்வையில நான் எப்படி தெரியுமா பாக்குறேன்? நாபால் வீட்டுல நடந்த ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து. எஸ், இட்ஸ் ட்ரூ. அழிவு வீட்டு வாசல்ல நிக்குது. ஊழியக்காரி அப்படிதான் நான் அபிகாயில பாக்குறேன். 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படி, ஐயா அழிய போறோம், இன்னமும் காலத்தை தாமதம் பண்ணாதன்னு சொல்றதுக்காக வீட்டு வாசல்ல நிக்கிறா. அவ என்ன சொல்ல போறான்றதை புரிந்து கொள்ளக்கூடிய முடியாத அளவுக்கு அவனுடைய இருதயம் கழித்து போயிருக்கிறது. மனமேட்டிமையினால் நிறைந்திருக்கிறான். பொழுது விடிஞ்சிச்சு. இந்த வார்த்தையை கேட்ட பொழுது பலவீனப்பட்டான், மடிந்து போனான், மணவாளனை சந்திப்பதற்குரிய எல்லா தகுதியும் இழந்து போனான். அபிகாயில பாருங்க, 3லயுமே புத்திசாலித்தனம். தேவன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கடினமான வாழ்க்கையை அனுமதித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேவன் எனக்கு புத்திசாலித்தனத்தையும் ஒரு நல்ல ரூபவதியா இருக்கக்கூடிய கிருபையை தான் கொடுத்திருக்கிறாரு. அதை வச்சு இந்த உலகத்துல எதையும் சாதிக்க முடியலன்னு நினைக்கல. அதை வச்சுதான் என்னால சாதிக்க முடியும். தாவீது முடிக்கும் போது சொல்லுவாரு, நல்ல வேளை நீ உன்னை நான் பார்த்தேன், உன் வார்த்தையை கேட்டேன், உனக்கு நான் கீழ்ப்படிந்தேன். தேவன் உன்னுடைய புத்திசாலித்தனத்தையும் உன்னுடைய அழகான ரூபத்தையும் வைத்து என்னை தப்பி போக வேண்டிய என்னை திசை திருப்பி விட்டார் என்று சொல்லுகிறார். கொடுக்கப்பட்டது கொஞ்சம்தான். நீங்க அந்த பட்டியலை போட்டு பாருங்களேன். நாபாலுக்கு என்னெல்லாம் கொடுத்திருந்தாரு, அபிகாயிலுக்கு என்னெல்லாம் கொடுத்திருந்தாரு. கொடுக்கப்பட்ட கொஞ்சத்திற்காக நாபால் வருத்தப்படவில்லை. அதே போல அபிகாயில் வருத்தப்படவில்லை. ஏராளமாய் பெற்றுக்கொண்டோம் என்பதற்காக நாபாலும் நன்றி உள்ளவனா இல்லை. கொடுக்கப்பட்டவைகள் எதற்காக என்கிற ஒரு அவேர்னஸ் நாபாலுக்கு இல்லை. 3000 ஆடு, 1000 வெள்ளாடு, நல்ல பிசினஸ், எதுக்குயா? ஏன் இன்னமும் வீட்டை கட்டி நிலத்தோட நிலத்தை கூட்டுகிறவனுக்கு ஐயோன்னு சொல்றாரு ஏசாயத்திற்கு. அதுக்காக கொடுத்துருக்கிறாரு. பாருங்க, அவங்க கண்களை ஏறெடுத்து பாருங்க. சொல்லிட்டு அதே இப்ப மத்தேயு 25 முதல் 13 வசனம் சொன்னேன். புத்தி உள்ள கன்னிகைகள் வச்சிருந்தாங்க, மணவாளனை சந்திப்பதற்குரிய ஆயத்தத்தோட இல்ல. நாபால போல எல்லாம் இருந்துச்சு, பயன்படும்படியான ஆயத்தத்தோடு இல்லை. ஆனால் அபிகாயில் புத்திசாலியாய் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற பக்குவத்தோடு தான் பெற்றுக்கொண்டதை பாதுகாத்துக் கொண்டாள். அடுத்து 2வது சொன்னேன், திறமைக்கு தக்கதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்கிரீசபிள், அக்கவுண்டபிள், அவார்டபிள் அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்பரபிள். அந்த ஜாக்கிரதையோடு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற உறவுகளை, தாளந்துகளை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். 3வதாக அதை எப்படி பயன்படுத்துகிறோம், அதுதான் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். கடைசி மத்தேயு 25 அதிகாரத்திலே அந்த கடைசி 3வது சொன்ன உண்மை நீங்க பாத்தீங்கன்னா, மனுஷகுமாரன் வரும்போது மெய்ப்பனானவன் வெள்ளாடுகளை செம்மறியாடுகளை பிரிக்கிறது போல வலது பக்கத்துல ஒரு கூட்டத்தை, இடது பக்கத்துல ஒரு கூட்டத்தை பிரிப்பாரு. சொல்லுவாரு, பசியா இருந்தேன், போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாயிருந்தேன், விசாரிக்க வந்தீர்கள், அந்நியராயிருந்தேன், சேர்த்து கொண்டீர்கள், காவலில் இருந்தேன், பார்க்க வந்தீர்கள். அவங்க கேட்பாங்க, ஆண்டவரே எப்போ நடந்துச்சு இதெல்லாம்? எப்போ உண்மை பசியுள்ளவராய் கண்டு உமக்கு நாங்கள் ஆகாரம் கொடுத்தோம்? எப்பொழுது உண்மை தாகம் உள்ளவராய் கண்டு உமக்கு உங்களுடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உண்மை வஸ்திரம் இல்லாதவராய் கண்டு வஸ்திரம் கொடுத்தோம்? அந்நியராய் கண்டு சேர்த்து கொண்டோம், வியாதியா இருப்பவரையும் காவலில் இருப்பவராய் சொல்லி உங்களிடத்துல வந்தோம் என்று சொல்வார்கள். ஆண்டவர் சொல்வாரு, இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள். நான் தான் கொடுத்தேன், நீ முறுமுறுப்போட வாங்க. நான் தான் கொடுத்தேன், எதுக்காக கொடுத்தேன்ற அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. நான் தான் கொடுத்தேன், எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல. 2வது கூட்டம். 3வது கூட்டம், உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட இருளான அறைக்கு போங்கள், நியாய தீர்ப்பு. அதுதான் 3வது. ஐயா,
நாபால் நடத்தின ராஜ விருந்து போல வாழணும்னு நினைக்கிறோமா? அல்லது தேவன் கொடுத்த கொஞ்சம் தாளந்தா இருந்தாலும் சந்தோஷமா வைத்து இன்னும் அறியாத ஜனங்களை நான் ஆண்டவரிடத்திலே கொண்டு வர வேண்டும் என்கிற இந்த தரிசனத்துக்கு நம்ம கொடுக்க போகிறோமா? 221வது ஜென்ஸ் குடும்ப தரிசன மிஷனரி கொடுகை. மற்ற குடும்பம் எப்படியோ நம்ம நம்ம இந்த ஸ்தாபனத்துல இருக்கிற எல்லா குடும்பத்துக்கும் ஒரு புரிதல். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில நன்மையானவைகளை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு அது என்னுடைய பார்வையில ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்கலாம், தாங்க முடியாத பலவீனமா இருக்கலாம், அவமானமா இருக்கலாம், கைவிடப்பட்ட ஏமாற்றமான அனுபவங்களா இருக்கலாம். ஆனால் தேவன் இதை அனுமதித்திருக்கிறார். இரண்டாவதாக, இதை எதற்காக கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் எப்படி பார்த்து இதை எனக்கு கொடுத்திருக்கிறாருங்கிற அந்த லைனுக்கு, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம்னா வாழ்க்கையில பிரச்சனையே கிடையாதுங்க. நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துருவோம். அன்னைக்கு நான் சொன்னேன்னா, என்னுடைய நண்பர், ஆண்டவர் நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறதுன்னா இன்னைக்கு ஆளை காமிச்சிருவாராம், இவருக்கு நீ கொடுக்கணும்னு. இவர் சொல்றாரு, என்கிட்ட ஒண்ணும் இல்லாம இருக்கும்போது தானே நான் சந்தோஷமா இருக்கிறேன்றாரு. அப்படி ஒண்ணும் ஆண்டவருக்காக அர்ப்பணித்த மனுஷன் இல்ல அவர். ஒரு ஆக்டிங் டிரைவரா 4 இடத்துக்கு போற மனுஷன். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இவங்களுக்கே இப்படி ஒரு தாகம் இருக்குமானால் பிரச்சனை தான். நிறைய வச்சிருக்கிறோம், கொடுக்க மனசு இல்ல. நாபால போல அல்லது அபிகாயில போல கொஞ்சம் தான் இருக்குது, இருக்க எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம். அந்த ஆட்டிடியூட தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக வரப்போகிறார் மணவாளன். சமாதான விருந்துக்கு பதிலாக குடும்பத்திலே விரிசலோடு அந்த விருந்து நடைபெறுகிறது. அந்த ராஜ விருந்துல யார் இருக்கணும் வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்தாரோ அவர்கள் இல்லை. நாபால் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்தாரு. பிசினஸ் பார்ட்னரை கூப்பிட்டாரு, பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டாரு, வேலை செஞ்சவனை கூப்பிட்டாரு, எல்லாம் பக்கத்துல வச்சுக்கிட்டாரு. நியாயமாய் அந்த விருந்திலே யார் முதன்மையான இடங்களிலே உட்கார வேண்டுமோ அத்தனை பேரும் துரத்தப்பட்டு விட்டார்கள், அவமானப்படுத்தப்பட்டார்கள், புறக்கணிக்கப்பட்டார்கள். மூன்றாவதாக, அந்த ராஜ விருந்து 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாக்க வேண்டியவனை, மணவாளனை சந்திப்பதற்கு தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்த வேண்டிய ஒரு மனுஷனை ஆண்டவருடைய வார்த்தை கேட்காதபடிக்கு அவனுடைய செவிகளை அடைக்க செய்து விட்டது. சிறியதானாலும் பெரியதானாலும் ஒரு காரியம் கூட அபிகாயில் பேசலையாம். ஏன் பேச முடியல? இனிமே சொன்னாலும் இந்த மனுஷனுக்கு புரியாது. பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ஏனென்றால் ஆண்டவர் ஏராளமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். நோ டவுட் அட் ஆல். நம்முடைய குடும்பம் தரிசனம் நிறைந்த குடும்பம். ஏனென்றால் தேவன் நமக்கு கொடுத்ததை எதற்காக கொடுத்திருக்கிறார் என்கிற புரிதல் நமக்கு இருக்கிறது. நம்முடைய குடும்பம் மிஷனரி குடும்பம். ஏனென்றால் ஜனங்களை கிறிஸ்துவுக்கு நேராய் ஆயத்தப்படுத்துவதற்கு, வரப்போகிற நியாயாதிபதியாகிய கிறிஸ்துவுக்கு ஆயத்தப்படுத்துகிறதற்கு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் மகிமைப்படும்படியான காரியங்களை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில செய்வாராக.